ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி முதல் தை மாதம் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 7/12/2025 முதல் 15/1/2026 வரை இந்த 40 நாட்களும் செவ்வாய் மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவதனால மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மீனம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி தனகாரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார். மீன ராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக மீன ராசிக்காரர்கள் பாருங்க, செல்வந்தர்கள், வெளிநாடு யோகம் உடையவர்கள், ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்க பிறந்தவர்கள், நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள், பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்கள். சரி, இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? செவ்வாய் பாருங்க இரத்தக்காரகன், இரத்தத்துக்கு காரகன். இந்த செவ்வாய் பிறப்பு ஜாதகத்தில் பாருங்க ஒரு கேந்திர கோணத்தில் சுபக்கிரகனுடைய பார்வையில் இருந்தால் அவர்களுக்கு செவ்வாயால் அதிக யோகங்கிறது கிடைக்கும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேது சனியோட நெருக்கமாக இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் பாருங்க ஒரு அதிர்ஷ்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதிகார பதவிகள் தேடி வரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்படக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய் தான். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேது சனியோட நெருக்கமாக இல்லாமல் இருந்து கேந்திர கோணத்தில் சுபக்கரனுடைய பார்வை சேர்க்கையில் இருந்தால் பாருங்க அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் நீண்ட ஆயுள் பலத்தை கொடுக்கும், அதிகார யோகத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் சிறப்பாக வாழக்கூடிய தகுதியை கொடுக்கும். அப்போ அதிகார கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருப்பதை நல்ல ஜனவசத்தை கொடுக்கும், நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு, 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் அதிபதி குரு பகவானுடைய பார்வையே படுகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இது பாருங்க உங்களுக்கு பேரும் புகழையும் கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போ ஜென்மசனியில் மீனராசிக்காரர்கள் எவ்வளோ சிரமப்படுறீங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு தான் தெரியும். பொதுவாக ஜென்மசனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் உழைப்பை நம்புறீங்களோ அவங்களுக்கு ஜென்மசனியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதே போல் இந்த 2வது சுத்து 7 சனி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சனி கர்மக்காரகன். அவர் ராசிக்குள்ளே போகும்போது இதுக்கு முன்னால் நம்முடைய மூத்தோர்கள், இதுக்கு முன்னால் நம்ம செய்த பாவங்கள் சாபங்கள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இதுக்கு முன்னால் எந்த ஒரு பெரிய கஷ்டங்கள் நான் எதுவும் செய்யலைங்க அப்படிங்கிறவனுக்கெல்லாம் இந்த ஜென்மசனியில் எந்த பாதிப்புமே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் ஜென்மசனியில் தான் நிறைய பேருக்கு வியாதிகள் வரும். ஏன் அப்படின்னா அது இதுக்கு முன்னால் செய்த பாவ புண்ணியங்கள். அதே போல் கடன் சுமை வரும், மன அழுத்தம் வரும், உடம்பு அசதி வரும், சோம்பல் வரும், எந்த ஒரு காரியத்திலையும் நாட்டம் இல்லாத மாதிரி தெரியும். நிறைய பேர் மருந்து மாத்திரை, குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இப்படி பாருங்கள் ஜென்மசனியில் நிறைய ஒரு அனுபவ பாடங்கள் கிடைக்கும். ஆனால் நிறைய சிரமங்களை கஷ்டங்களை கொடுத்தாலும் சனி பாருங்கள் புடம்போட்ட தங்கம் போல் உங்களை இந்த உலகத்தில் பிறந்து நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்டவங்க, இந்த உலகம்னா என்ன, நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்டவங்கிறத ஒரு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ஜென்மசனி மீனராசிக்காரர்களுக்கு. பாருங்கள் 2027 ஜூனுக்குள்ளே பாருங்கள் வாழ்க்கையை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாழ்க்கையை பற்றி ஒரு நிபுணத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் செய்கின்ற தொழிலில் பாருங்கள் நல்ல ஒரு வல்லமை கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஜென்மசனியில். நிறைய பேர் பாருங்கள் ஜென்மசனியில் வேலையை விட்டுவிட்டு அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, சொந்த தொழிலில் பெரிய நஷ்டம், அதே போல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை, மன ரீதியாகவும் பிரச்சனை, இப்படி நிறைய சிரமங்களை பார்ப்பீங்க. தெய்வ நம்பிக்கை உடைய மீன ராசிக்காரர்களுக்கு அந்த சிரமங்கள் குறையும். உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் குறையும். நிறைய பேர் 7 சனியில் தான்
பாருங்கள் அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு, தொழிலில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்குது, கோடீஸ்வர யோகம் கிடைச்சிருக்கு, வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மசனி தாங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றம், வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் தான் கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு. அதனால் உழைப்பு நம்பி இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சனினால் நிறைய ஒரு உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செவ்வாய் பாருங்கள் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரையும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தாங்க யோகாதிபதி. இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் தான் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா அவர் 2க்கும் 9க்கும் உடைய பாக்கியாதிபதி. அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் மூலம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ செவ்வாயினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல் அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில். உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு தான். அவர் யோகாதிபதி செவ்வாய் பார்க்குறாரு. அதிகார பதவிகள் தேடி வரும். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக நடத்தி காட்டுவீங்க அப்படின்லாம் சொல்லலாம். செவ்வாய் 10ஆம் இடத்துடைய காலம் யோக காலம். மேலும் செவ்வாய் குடும்பாதிபதிங்க, 2ஆம் ஆதி வாக்காதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதி. அப்போ உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வராத பணம் எல்லாம் சேரும். அப்போ செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது, குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்பு. சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும். புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்நிய மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். அதே போல் ஏதாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். ஜென்மசனியில் செலவுகள் பண்ணலாம், அது ஒன்றும் தவறில்லை. இந்த செவ்வாய் பார்வையும் பாருங்கள் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்புங்க. இந்த ஜனவரி 15ஆம் தேதி வரையும் பாருங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு கட்டாயம் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே போல் பாருங்கள் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்கறது. அதே போல் சூரியனும் பாருங்கள் 10ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து சூரியனும் 10ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை சூரியன் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பிரசித்தி, நல்ல பேரு புகழ், நல்ல நிர்வாக திறமை. பாருங்கள் ஜனவரி 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதியை சூரியன் பார்க்குறதும் நல்ல சிறப்புங்க. அரசாங்க வழி அனுகூலம், அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய வேலை வர்றது, இப்படி பாருங்கள் நல்ல ஒரு பிரசித்தி பெறுறது, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தேடி வர்றது, புது வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் பாருங்கள் சூரியனுடைய பார்வை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் இந்த டிசம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் பாருங்கள் 10ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவார். குருட்டு அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகம் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஜென்மசனியில் நிதானமாக இருங்க மீன ராசிக்காரர்கள். பேச்சை குறைங்க, அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இப்படி பாருங்கள் தொழில் நாடி வேலை மேலே விருப்பமா, உத்தியோகத்து மேலே விருப்பமா, உழைப்பு மேலே விருப்பமாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு சனினால் பாதிப்பு அதிகமாக இருக்காது. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதினாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி நாங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.